வணக்கம். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அழகர் கோவில் பக்கத்துல இருக்க வெள்ளிமலைப்பட்டி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கிராமத்துக்கு நம்ம எதுக்காண்டி வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல ஒரு சிறப்பு ஒண்ணு இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு சின்ன குழி தோண்டி அந்த குழியில இருந்தாங்க தண்ணி எடுத்து உணவுக்கும் குடிக்கவும் பயன்படுத்துறாங்க. அந்த தண்ணீரோட சிறப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமத்துல உள்ள மக்கள்கிட்ட அந்த தண்ணியோட சிறப்பு என்ன அப்படின்றத கேட்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணி நல்லா டேஸ்டாக இருக்குங்க. தண்ணி எந்த நேரம் தண்ணிக்குள்ள நாங்கள் 3 இதுலேயே மோப்போம். எல்லாத்துக்கும் இதுவே சாப்பாடுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாமே இதுதாப்பா. இதானா அக்கா? இப்போ நீங்கள் இப்போ வேற ஊர்ல இருந்து மேரேஜ் பண்ணி வந்திருக்கீங்க? நான் வேற ஊர். நாங்கள் வேற ஊர் தான். இப்போ இந்த தண்ணி ஒத்துக்குச்சா? எனக்கு ஒத்துக்குச்சு. அப்போ இங்கேருந்து வேற எந்த ப்ராப்ளம் இதுல இருந்து வராதுப்பா. எல்லாமே நல்லா இருக்கும். இது வந்து யாருக்கு எந்த ப்ராப்ளம் வராது. அந்த மாதிரி இருக்கு. குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இதான் யூஸ் பண்றீங்க? எல்லாமே இது பிளக்கிறதுக்கு வந்து குழா தண்ணி. இது வந்து சாப்பாடுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாமே இதுதான். சாப்பாடுலாம் நல்லா இருக்குமா? சாப்பாடு நல்லா டேஸ்ட் நல்லா சின்ன ஊத்து மாதிரி தான் இருக்கு. தண்ணி எல்லாம் நிறைய ஒரு மழை பெஞ்சுனா நாங்கள் மோக்க முடியாது. இந்த தண்ணி கொஞ்சம் மழை தண்ணி இல்லாம இருக்கிறது ஊறலாம். இப்ப மோக்க மோக்க எங்களுக்கு தண்ணி இப்படியே தான் கிடக்கு. எத்தனை வருஷமான இந்த குழி இருக்கு? பழங்காலத்துதுப்பா, இப்போ இல்லை. எல்லாமே இதெல்லாம் வந்து கொள்ள காலமா இருக்கு. ரொம்ப வருஷமா இதான் இருக்குது. அந்த காலத்துல இருந்து அந்த ஆதி காலத்துல இருந்து இதுதான். ஆமா, இதை வேற தண்ணி யூஸ் பண்றதே கிடையாது. சமைக்க குடிக்க. எதனால இப்ப வந்து எப்படின்னா இப்ப கவர்மெண்ட்ல இருந்து வீட்டுக்கு கொலா போட்டு கொடுத்துருக்காங்க. வேஸ்ட் சேராது. அது கோயில் இடம். கோயில் இடம் இது ஃபுல்லாவே கோயில் இடம். அது இங்க 2 பக்கமே. அதனாலதான் அங்க இது முடிஞ்சு இங்க தண்ணி பெரிய வந்துருச்சுட்டா அந்த பக்கம் ஊற ஆரம்பிச்சிடும். ஓ, இன்னொன்னு இது பக்கத்துல இருக்கு. குழி குழியா இருக்கு அங்கிட்டு. அதுல இருந்து ஊற ஆரம்பிச்சிடும். இப்போ மொத்தம் எத்தனை இருக்கு இந்த மாதிரி? ஒரு 2 இடம் தான். ஒரு 3 கிலோன்னா 2 இடம் தான். 2 இடத்துல. ஆமா, தண்ணி இது வந்து இப்படியே தண்ணி இல்லாம போனாலும் இந்த இடத்துல ஊறிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரிதான். இப்ப நீங்க வந்து இப்ப வெளியூர் போனீங்கனாலுமே இப்ப ஒரு சில இடத்துல வந்து தண்ணி ஒத்துக்காதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சளியே பிடிக்காது. சாப்பாடும் கெட்டு போகாது. நீ எத்தனை வருஷமா இருந்தாலும் சாப்பாடு எப்படி எடுத்து அப்படியே இருக்கும். இந்த தண்ணியில வச்சோம்னா. ஆமா, அதான் இந்த தண்ணியோட மினரல் வாட்டர்லாம் தூத்துறோம். எங்க ஊர்ல வந்து அதிகமா கேட்கறதே தண்ணி தான். பஸ்காரவங்க வந்தாலும் தண்ணி தான் கேட்பாங்க. அழுக்கு எதுவும் யாரும் உள்ள இது பண்ண மாட்டாங்க. இது நோய் நொடியெல்லாம் எதுவுமே வராது. இது குடிச்சாலுமே எங்களுக்கு வந்து நோய் இருந்தாலும் விளையிற அந்த அளவுக்கு. ஏன்னா கோயில் அப்படி அழகி சாமி அழகி. அதனால நாங்க அதை இப்ப அப்ப இருந்து ஆதி காலத்துல இருந்து அவங்க அந்த அழகிதான் எங்களுக்கு இந்த தண்ணி சாப்பாடு. இது ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒரு தண்ணி குடிச்சா ஒரு வேளை சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டா ஃபுல்லா இருக்கும். அப்ப சாப்பாடு தேவையில்லை. இந்த தண்ணி குடிச்சாலே போதும். அந்த அளவுக்கு இருக்கும். அழகா இருக்கும். பசியும் தாங்கும் எங்களுக்கு. இதுதான். அப்ப என்னதான் கொலா இருந்தாலும் நீங்க வந்து அதை யோசிச்சே பண்ண மாட்டோம். கவர்மெண்ட்ல சும்மா பழங்குறதுக்கு குளிக்கிறதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். இது வந்து சாப்பாடுக்கும் குடிக்கிறதுக்கும் எங்களுக்கு இதுதான் இந்த குட்டையில வர தண்ணி. ஆமா, ஆண்டாண்டு காலமா இந்த பல வருஷ காலமா ஆச்சு. உங்களுக்கு தெரிஞ்சு எப்பல இருந்து இந்த குட்டை இருக்கும்? ஐயோ, இதெல்லாம் வந்து காலங்களே சொல்ல முடியாது. அப்ப இருந்து ஆள்கள்லாம் இப்ப ஒரு ஆள் 2 ஆள் வந்து சேர்ந்தாங்க பாத்தீங்களா இந்த ஊர்ல. அப்ப இருந்து இது யூஸ் ஆயிடுச்சு. யூஸ்லாம் இருக்கு. போன வாரம் அந்த தண்ணி கொஞ்சம் கூட இருந்துச்சு. இப்ப கம்மியா இருக்கு. அது கொஞ்சம் வந்து கால டயத்துல பார்த்தா கொஞ்சம் கூடும். இப்ப சாயந்தர டயத்துல கொஞ்சம் வெயில் காலத்துல கம்மியாயிரும் வெயில் டயத்துக்கு. ஆனா முன்ன தெரிஞ்ச தண்ணி ஆனா இதே மாதிரி இருக்கும். இதே மாதிரிதான் இருக்கும். அதே அளவுதான் இருக்கும். அந்த மோக்குறாங்களே குறைதான் பத்தியா? அதான் மோக்க குறைய மாட்டேதானே. இல்ல உடனே எப்படி கூடுது. இதுக்கப்புறம் இப்படி மேம்பட்டம். தண்ணி மழை வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய கிடைக்கும். மக்கள் வந்து இதுதான். இப்போ நீங்க வந்து வெளியூர்ல இருந்து நீங்க கல்யாணம் முடிச்சு வந்திருப்பீங்களா? இப்போ வந்து இந்த ஊர்ல இருந்து ஒரு இடத்துக்கு கல்யாணம் முடிச்சு போனப்ப இதே தண்ணி தானே யூஸ் பண்ணுவாங்க? அவங்க ஊர்ல அவங்க மாத்திக்குவாங்க. இதெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க.
கொண்டு போக மாட்டாங்க. நாங்க வேற ஊர்ல இருந்தாலும் அந்த ஊருக்கு நாங்க எங்களுக்கு மட்டும்தான். இதெல்லாம் கொண்டுட்டு போக முடியுமாப்பா தண்ணி? அதான் எப்பயுமே கொண்டு போக முடியாது. அதான் அதெல்லாம் கொண்டு போக முடியாது. விசேஷம் நடந்தாலும் இந்த தண்ணி தான் மினரல் வாட்டர்லாம் வாங்க மாட்டாங்க. வச்சு தான் சமைப்பாங்க. இதை வச்சே சமைச்சிருவாங்க. இப்போ நைட் நேரம்லாம் எப்படி தண்ணி எல்லாம் எடுக்கிறது? இப்போ ஒரு விசேஷம்னா அதிக தண்ணி தேவைப்படும். இதே இப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கலாம். லைட்லாம் போட்டுருப்பாங்க. லைட்லாம் போட மாட்டாங்க. பசங்களாம் வந்து சேர்ந்து எடுத்துருவாங்க தோண்டி. இதுக்கப்புறம் இன்னும் ஆழம் தோண்டுவீங்களா? இன்னும் இதுல தோண்ட மாட்டாங்க. தோண்ட மாட்டாங்க. இதுதான் ஆழமே. இதுக்கு மேல தோண்டணும்னா ஊறாது. தண்ணி அதுல புக்குள் வந்துட்டே இருக்கும். அக்கா அந்த இதில் தண்ணி புக்குள் வந்துகிட்டே இருக்கும் தண்ணி. இந்த நான் மோந்துக்கிட்டே இருக்கேன்னா தண்ணி அதே அளவுக்கு தான். அதான்க்கா நீங்க இப்ப எடுக்கவே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2-3 குடம் எடுத்துட்டீங்க. 3 குடத்துலயுமே இதே அளவு தான் இருக்கு. நான் மோந்து நாங்க போனாலும் இதே அளவு தான் கிடக்கும். இதே அளவு தான் இருக்கும். வெயில் காலத்தை மட்டும், மழை காலம்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்துடும். கூட வரும். எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்துடும். இப்போ டிவில போடுவீங்களா? சேனல் யூடியூப் இல்லக்கா நிறைய இல்ல நாங்க மோந்து போனாலும் இன்னும் வந்துகிட்டே இருந்தாலும் இதே அளவு தான் கிடக்கும். இப்போ வெளியூர்ல இருந்து வந்து கேட்டாங்கன்னா தண்ணி கேட்டாங்கன்னா கொடுப்போம். அந்த தண்ணி மோந்துவாங்க. அதெல்லாம் மோந்துவாங்க. அதெல்லாம் இதுல ஆறுலாம் வந்து மோக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. குடிக்க மட்டும் மோந்துக்கலாம். யார் வேண்டாம் எடுத்துக்கலாம். அசிசியம் மட்டும் பண்ணக்கூடாது. உள்ள இறங்கி எதுவும் கலக்கூடாது. கை கால் கழுவக்கூடாது. வெளியில வச்சு வேணா அங்கிட்டு கொண்டு கழுவணும். தண்ணி அவ்வளவு செருப்பு இன்னைக்கு அங்கிட்ட தவிர எங்கிட்ட கொண்டு வர மாட்டாங்க. அதே ஃபுல்லாவே கோயில இருந்து அப்படியே கோயில இருந்தானா? கோயில் இருந்தா அதுக்கு பக்கத்துல இருக்கு பெரிய கோயில். பெரிய கோயிலே எங்கிட்ட தான் பக்கத்துல இருக்கும். கோயில் திருவிழானாலுமே இங்கதான் தெரியும். எல்லாமே இதுதான். வேற ஊர்ல நாங்க மினரல் வாட்டர் வாங்கி சமைச்சது கிடையாது. எடுக்க அதே அளவுதான். அதுக்கு மேல ஊறாது. அப்படியே நின்றுக்கிறோம். ஊறி மேல வராது. இதுவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இவங்க இந்த ஒரு குடம் ஆயிடுச்சு, ஒரு குடம் ஊத்துனாலுமே மேக்சிமம் அவ்வளவு தூரம் நிரம்பிடுவோம். அந்த அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா அந்த அளவோட தான் நிக்கும். ஒரு குடம் எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 குடம் எடுத்திருக்காங்க. எடுத்தாலுமே அதே அளவுக்கு தான் இருக்கு. தண்ணி குறையவே இல்லை. உடனே ஊறிடும். ஆனா ஏரியாக்குள்ள வரும்போது நிறைய இடத்துல வந்து ஒரு பள்ள மாதிரி தோண்டி வீட்டுக்கு ஒரு குழா மாதிரி வச்சு எடுத்துக்கிருந்தாங்க. அதை தவிர்த்து இங்க தான் எடுப்பீங்க. ஊராது. கேட்கறதுக்கே நல்லா வித்தியாசமா தாங்க இருக்கு. பியூரா இருக்கா தண்ணி? வெள்ளிமாம்பட்டில உள்ள ஆள் மட்டும் தான் எடுப்பாங்க. நாங்க மோந்து வேணா கொடுக்கலாம். இறங்க கூடாது. வேற யாரும் இறங்க மாட்டாங்க. நீங்க மோந்து கொடுப்பீங்க. மோந்து கொடுக்கலாம். அப்புறம் இந்த தண்ணியெல்லாம் எல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால ஒண்ணும் இல்ல. வேற ஆளுகள் வந்து அந்த இப்ப நீங்க வந்து இப்ப ஒரு ஊருக்கு போனீங்கனாலுமே இப்ப உங்களுக்கு தண்ணி இந்த தண்ணி தான் எடுத்துட்டு போவீங்களா எப்படின்னு? அதெல்லாம் கிடையாது. நாம போற இடத்துல அங்க வாங்கி குடிப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இந்த வேலைக்கு போறாங்க, விறகு வெட்ட போறாங்க, அதெல்லாம் இந்த அப்படி வாட்டர் கேன்ல கொண்டு வரோம்ல, அதை கொண்டு போவாங்க. அதை தீர்ந்துட்டு அப்புறம் அந்த தண்ணியை குடிச்சுதானே வேணும் ஒரு ஊர்ல. அதனால ஆனா கலப்படம் மன்னிக்குவீங்க. ஆனா இதுதான் மேக்சிமம் மெயின். ஆமா, நம்ம ஊருக்கு வந்து இதுதான் மெயின். ஆமா மெயின். வெள்ளிமலை பிடிக்கும். அப்புறம் வேற குழா தண்ணி எல்லாம் குடிக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் தொடவே மாட்டாங்க. விளங்கவும் மாட்டாங்க, தொடவும் மாட்டாங்க. அது பாத்திரத்துக்கு மட்டும்தான். கால டயத்துல வந்து வச்சுக்கோங்க. அதிகமா கால டயத்துல வாங்கினா இது விளங்க முடியாது கூட்டம். காலைல அதிகமா ஆள் இருக்கும். இப்ப வந்து காலையில தான் அதிகமா ஆள் எடுப்பாங்க. இப்போதைக்கு இல்லாதவங்க தான் அந்த எடுப்பாங்க. காலையில தான் அது பூரா காலி ஆக்கிட்டு காலையில வருவாங்கல்ல, அதிகமா வருவாங்க. காலையில அதிகமா ஆள் இருப்பாங்க. சாயங்காலம் கம்மி தான். கம்மியாத்தே வருவாங்க. 1-2 வருவாங்க. காலையில பார்த்தோம்னா விலக முடியாது. உட்காந்துருவாங்க இறக்கிறதுக்கு. சிந்தாம மொக்க அதே அளவு மட்டும் தான் இருக்கு. இதுவே பெரிய ஆச்சரியம் தான். மொக்க அந்த அளவு மட்டும் தான் இருக்கு. கேதை விட எதா இருந்தாலும் 30 சென்ட் தான் வந்து இறங்குவாங்க. அதுக்கு முன்னாடி இறங்க மாட்டாங்க. இப்போ சொல்லாம இறங்க மாட்டாங்க. ஆமா, பெண்கள் மாசம் 3 தடவை ஒரு தடவை விலகுறாங்க பாத்தீங்களா. தலை குளிக்காம வந்து இறங்கக்கூடாது 2 மாசத்துக்கு. மேக்சிமம் பெண்கள் தானே தண்ணி அதிகமா இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு விளக்கமாகறவங்க வரக்கூடாது. இந்த குளிச்சுட்டு 2 நாளைக்கு இருந்து குளிச்சுட்டு அப்புறம் தான் வரணும். கொண்ட ஊத்திட்டு மழை விழுந்து தண்ணி ஃபுல்லா பெரிட்டா அங்கிட்டு மாறிடும். இது ஃபுல்லா ஆயிட்டு அங்கிட்டு மாறிடும். அது வந்து அங்கிட்டு இருக்கு. எப்படி போட்டாலும் நீ 4 நாள் 5 நாளைக்கு அந்த தண்ணிக்குள்ள போட்டேன்னு வச்சுக்க, பழைய சோற தண்ணி ஊற்றி விட்டுனா அப்படியே தான் கிடக்கும். நொசு நொசுன்னு இருக்கலாம். வேலை இல்லை. அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது.
அப்படி எப்படி வேண்டாலும் நாங்கள் 3 நாள் கழிச்சு கூட சாப்பிடலாம் சோறு. அந்த அளவுக்கு இருக்கும், பியூரா இருக்கும். தண்ணி அவ்வளோ டேஸ்ட். பசிக்காரங்கெல்லாம் குடிச்சா ஒரு வேளை சாப்பாடு தான் உண்மைனே. பசியா இருக்கவங்க வந்து கரெக்டா இருக்கும்னே. பகரு ஃபுல்லா குடிச்சிட்டோம்னா ஒரு வேளை சாப்பாடு மாதிரி, ஒரு வேளை சாப்பாடு மாதிரி அப்படி மிட்டாய் மாதிரி இருக்கு. ஆனா சாப்பாடு வந்து இந்த சாப்பாடு இதை மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. சூப்பரா இருக்கு. எங்க ஊர்லயே ஃபேமஸ் இதுதான். வெள்ளி மலைப்பட்டிக்கு வந்து ஃபேமஸே அந்த தண்ணி தான். தெய்வத்தை தான் நம்புவோம். ரைட்டா குடிச்சுப்போம். ஸோ மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குட்டையிலேருந்து நம்ம ஒரு கேனு தண்ணி அந்த அக்காட்ட கேட்டு நம்ம பிடிச்சிக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியூர் மக்கள் வந்து யாரும் தண்ணி எடுக்க மாட்டாங்க, உள்ளூர் மக்கள் மட்டும்தான் தண்ணி எடுப்பாங்க. நம்ம குடிக்கணும்னு கேட்டதுனால நமக்கு, அதாவது குடிக்கிறதுக்கு யார் வேணாலும் எடுக்கலாம், அதுக்கு வந்து தடையே கிடையாது. இந்த கேனை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு கேனு பிடிச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. உண்மையிலே ஆர்வ ஓட்டரே தோத்துருங்க, அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது தண்ணி. ஏன்னா அவங்க வந்து குட்டையில் வந்து எடுக்கிறாங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா குட்டைனாலே தூசிலாம் கலந்து அழுக்காக தான் இருக்கும். ஆனால் இந்த தண்ணி வந்து எந்த தூசி இல்லாமல் கிளியராக சூப்பராக இருக்குங்க. இந்த தண்ணியோட சிறப்பே இந்த ஒன்று தான். ஏன்னா இவங்க வந்து சமையல்லேருந்து இவங்க சமையல் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வரைக்கும் அந்த சமையல் வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்னு இந்த ஊர் மக்களும் சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு இடம் இருக்கும், அதையும் நம்ம போய் பார்த்துருவோம். அந்த இடத்துலையும் தண்ணி வரும். அதாவது மழை வந்து இங்கே அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து தண்ணி எடுக்க முடியாது, அதிகமாகிரும். அதனால இன்னொரு இடத்துல நாங்கள் எடுப்போம் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. ஸோ அந்த இடத்தையும் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ இந்த குட்டையில் வந்து இப்போ மழை பெஞ்சு தண்ணி நிரம்பிருச்சுன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாருமே இன்னொரு குட்டையில் எடுப்பாங்க. ஸோ அந்த குட்டையை தேடி தான் நம்ம இப்போ போய்க்கிருக்கோம். நம்ம தம்பி ஒருத்தன் வந்தான், அவன் தான் குட்டையை காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போனான். ஸோ அவன் முன்னாடி தான் போய்க்கிருக்கோம். மொத்தத்தில் இந்த ஊருக்கு வந்து 2 குட்டை இருக்குது. அந்த குட்டைன்னு சொல்கிறத விட ஒரு சின்ன குழி, அந்த குழியில தான் அந்த ஊர் மக்களை தண்ணியே எடுப்பாங்க. அப்படிதான் இன்னொரு குழியை நம்ம பார்க்குறக்காண்டி போய்க்கிருக்குங்க. எப்படி இருக்குன்னு தெரில. ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிக்கு இருக்குங்க, ஆடெல்லாம் பாருங்க, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. மழை அடிவாரத்தில் இருக்குங்க. எங்கண்ணா தம்பி இருக்கு? இதானா? இந்த மைக்கப்பட்டு தண்ணி இங்க வரைக்கும் வந்துச்சுனானே, தண்ணி இங்க வரைக்கும் வந்துச்சுன்னா அதுல வைப்பாங்க. இதே முடிச்சுன்னா அந்த அங்க போய் வந்துருவானே. அது ஒரு குட்டையா? இந்த இந்த இதுலயும் வைப்பாங்க. இந்த இடம் எத்தனை இடம் தம்பி இருக்கு இந்த மாதிரி தண்ணி மோப்பு இருக்கு? ஆனா இந்த இடம் அந்த இடம் 2 இடமே. 2 இடம். இந்த இடத்துக்குள்ளே அந்த இந்த பள்ளம் பூரா ஊத்து தானே ஒண்ணு அது ஊத்துதான். இந்த இதெல்லாம் மூடிச்சுனே. இந்த எல்லா பழமும் அந்த ஊத்துதான். தண்ணி பழக்கம் வந்துச்சுனால அப்புறம் தூக்கம் சொல்லிட்டு உள்ள குடத்தை வச்சு இழுத்துட்டு போயிருவோமே. அதாவது மழை பெஞ்சு தண்ணி ஏறிச்சுன்னா அதெல்லாம் தூக்க முடியாதுன்றக்காண்டி குடத்தை சுத்தி வர்றதுக்கு கஷ்டம் வச்சு உள்ள தண்ணிக்குள்ள வச்சு இழுத்து போய் அங்க பாறையில வச்சு அப்படியே கொண்டு வருவேன். எப்படி இழுத்துட்டு போறீங்க? கையில குடத்தை பிடிச்சி இப்படியே தண்ணிக்குள்ளேயே. ஓ, அதாவது குட்டையில இருந்து தண்ணி எடுத்து கம்மாய்க்குள்ள இந்த கம்மாய்க்குள்ள தண்ணி அப்படியே கை இழுத்துட்டு போயிருது. தண்ணி மேலே இழுத்துட்டு போயிருது. அது கஷ்டம்ல வச்சு அப்படியே போய் அங்க வச்சுட்டு அப்படியே திட்டு போயிருவானே. இல்ல இப்போ நீங்க ஸ்கூலுக்குலாம் போறீங்களா தம்பி? ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன். அங்கெல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்க? நான் இங்க இருந்து வந்துட்டு போவேன். ஓ, இங்க இருந்து கேன்ல போறீங்களா? 2 கேன் கொண்டு வரேன், தண்ணி பத்தான்னு சொல்லிட்டு 2 கேன் கொண்டு போயிட்டு அப்புறம் கரெக்டா இருக்குமே. இந்த மாதிரி வேற இடத்துக்கு அதே மாதிரி போனோம்னா நாங்கள் இந்த கார் இதை எடுத்து போனோன்னா உள்ள அந்த தண்ணி கேனை உள்ள போட்டு மொந்து வச்சு கொண்டு போயிடுவோம். ஒரு அந்த பிள்ளை மதுரை ஏற்படி கொண்டு போயிட்டு எங்கள் அப்பா கூட்டியார் போயில உள்ள 2-4 வாட்டுக்கு கொண்டு போய் பத்தலை தண்ணி. அங்கே வாங்கி யார்ட்டையும் குடிக்கல, இங்கே வந்து தான் குடித்தோம். அப்போ அது வரைக்கும் தாகத்தை அடிக்க இங்கே வந்து தான் அந்த குடித்தோம். ஆமாண்ணே. இது பார்த்தீங்களா சின்ன சின்ன பழமா இந்த குட்டையிலாங்க எல்லாமே எடுப்பாங்க தண்ணியெல்லாம். அதாவது இந்த நம்மளை இப்போ வந்து பொட்டக்காடா தெரியுது, இந்த கம்மாயில வந்து தண்ணி பெருகுச்சுன்னா இந்த குட்டையிலேருந்து தண்ணி எடுத்துட்டு அப்படியே குடத்தை வந்து மேலேயே இழுத்துட்டு அப்படியே போயிடுவாங்களாங்க. இந்த கம்மாயிலேருந்து அப்படியே தாண்டி அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்களாங்க. அந்த அளவுக்கு இந்த தண்ணியோட சிறப்புங்க. உண்மையிலே இந்த தண்ணியே ரொம்ப அருமையாகவும் இருக்குங்க. அது தெரியுது பார்த்தீங்களா, இங்கே ஒரு பள்ளம் தெரியுது. இந்த மாதிரி சின்ன சின்ன பள்ளம் இங்கே வந்து ஊத்து மாதிரி தோண்டி இந்த மாதிரி எடுப்பாங்க. இவ்வளவுக்கு வந்தாலே இங்கே வந்துடுவானே. எவ்வளோ வந்தா? இவ்வளவுக்கு வந்துச்சுனாலே இங்கே மேலே வந்துடுவான். இந்த அளவுக்கு வந்துட்டாலே இங்கே வந்துடுவாங்க. ஆமாண்ணே.
அதுக்கு கீழே இருந்தா அந்த பள்ளத்துல மோந்துட்டு அப்படியே போயிடுவானே. ஓ, இந்த 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 பள்ளத்துக்கு கீழே தண்ணி தண்ணி கூட அடைஞ்சுன்னா மேல நோண்டிக்கிறோம்னே. இந்த அந்த மாதிரி இடம் தான் பள்ளத்துல நோண்டிக்கிறோம். வந்து தம்பி இப்ப கம்மாயில தண்ணி பறிச்சுனா இந்த அளவுக்கு வராதா தண்ணி? அங்க வராது. 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 அவ்வளவு தூரம் வராது. அதோட அப்படியே இவ்வளவுக்கு நின்றுக்கிறேன். விசேஷத்துக்குன்னா பெருசா நோண்டிக்கிறோம். ஓ, விசேஷம்னா பெருசா பெருசா வச்சு இந்த இவ்வளவுக்கு பெருசா நோண்டி வச்சு ட்ராக்ல கொண்டாந்து டேங்க்ல வச்சு கொண்டு வருவானே. இது டேங்க் வச்சு அதில் வச்சு எல்லாம் கொண்டு வருவானே. எல்லாமே இந்த ஒரு வட்டமா வந்துட்டு எல்லாமே இங்க வந்து வேலை பார்க்க வந்தவங்களாம் இங்கே தான் வந்து குடிச்சு போவாங்க. வேலை பார்க்குறவரெல்லாம் இங்கே தான் வருவாங்க. பூரா இங்கே வந்து குடிச்சு போவானே. தண்ணி ஆனால் இளநீர் தண்ணி மாதிரி இருக்குமே. சூப்பரா இருக்கு தண்ணி. உண்மையிலே அப்ப குடிச்சு பார்த்தல ரொம்ப அருமையா இருந்துச்சு. எல்லாம் இருந்தா இப்போ ஆடு மேய்ச்சி தண்ணி வச்சுன்னா அங்கே போய் குடிச்சிட்டு அப்புறம் தானே இருப்பாங்க. எதுவுமே வந்து நம்ம கேணிய தோண்டி நம்ம வந்து வெளியில இழுத்துவோம். அந்த மாதிரி இந்த அலை பண்ணாது. எடுக்க விடாது. அப்ப இது வந்து இப்படி தண்ணி கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? வந்து சாமிதான். சாமிதான். இந்த அழகு என்ன சாமி? அழகு கந்தளை. கந்தளை. இதோட சிறப்பு தான். இல்லாட்டி இந்த தண்ணி வராது. வந்து மழை விழா உள்ளதானே இருக்குது ஊத்து. இப்ப நீ வந்து இங்க தோண்டு பாரு, தண்ணி எடுக்க வராது. வராதா? அது வராது. அதே இடத்துல இப்ப நீங்க அங்க வந்து இருக்குல்ல, அங்கனையும் தண்ணி எடுப்போம். அந்த இடத்துல 2 இடத்துலதான் தண்ணி மட்டும்தான். வேற எந்த இடத்துலயும் தண்ணி அந்த தண்ணி வராது.